இங்க ஒரு பையன் ட்ரெயினுக்காண்டி நின்னுட்டு இருக்கும்போது, ஒரு பேப்பர் வந்து அந்த பையன் மேல படுது. அந்த பேப்பர் எடுக்க ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணும் ட்ரெயின்ல ஏறக்காண்டி தான் வந்திருக்கா. அப்போ அந்த பையன்ட்ட இருந்த ஒரு பேப்பர் அந்த பொண்ணோட மூஞ்சில வந்து படுது. அந்த பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் நான் பார்க்க அந்த பொண்ணு அந்த பேப்பர பார்த்து சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா, அந்த பொண்ணு போட்டுருக்க லிப்ஸ்டிக்கோட அந்த அச்சு அந்த பேப்பர்ல பதிஞ்சிருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு ட்ரெயின்ல ஏறி போயிட்டா. அந்த பையனும் பார்க்கான். அந்த பொண்ணும் ட்ரெயின்லேருந்து பார்த்தா. அடுத்து அந்த பையன் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சோகமா இருந்தான். திடீர்னு பார்த்து காத்து அடிக்கவும், பேப்பர் பறக்கவும், அந்த பேப்பர பிடிக்க முயற்சி பண்ணும்போது அப்பதான் பார்க்க இன்னொரு பில்டிங்ல அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கா. அந்த பொண்ண கூப்பிட முயற்சி பண்றான். ஆனா அங்க இருந்து பாஸ் வேற பார்க்காரு. அந்த பொண்ணை எப்படி கூப்பிடலாம்னு யோசிச்சான். அப்போ அந்த பேப்பரை பார்த்தான். அந்த பேப்பரை ஒரு ஏரோப்ளேனா மாத்தி பறக்க விட்றான். வாட்டி பறக்க விட்டு அது கீழே விழுந்துருச்சு. பாஸ் வேற மிரட்டிட்டு போறாரு, ஒழுங்கா உட்காந்து வேலையை பாருன்னு. ஆனா அவன் கேட்கறதா இல்ல. திரும்ப திரும்ப ஏரோப்ளேன் செஞ்சு பறக்க விட்டுக்கிட்டே இருந்தான். நிறைய வாட்டிக்கு மேல பேப்பர் ஏரோப்ளேன் செஞ்சு பறக்க விட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அந்த பொண்ணு கவனிக்கவே இல்லை. அவன் முயற்சியை கைவிடவே இல்லை. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன்கிட்ட இருந்த பேப்பர்லாம் காலி ஆயிட்டு. ஆனா பக்கத்துவங்களோட பேப்பர்லாம் பார்க்க, அதனால பக்கத்துவங்க பயந்து போயிட்டாரு. ஃபைனலா ஒரு முடிவு எடுத்தான், இந்த பேப்பரையாவது ஏரோப்ளேன் செஞ்சு பறக்க விட்டுருவோம். ஆனா அவன் பறக்க விடுறதுக்கு முன்னாடி காத்து அடிச்சு அது கீழே விழுந்துருச்சு. அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. பாஸ் வேற அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவளை கீழே போய் மீட் பண்ணி பேசிடுவோம் சொல்லி அவர் வேகமாக போகலான்னு பார்க்கும்போது பாஸ் முன்னாடி வந்து நிற்காரு. பேப்பர் முன்னாடி வச்சு எழுதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கான். வேலை முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமா முடிவு எடுத்து அந்த பொண்ணு தான் முக்கியம்னு அங்கேருந்து கிளம்பி ஓடிட்டான். அந்த பொண்ணு அங்கேருந்து நடந்து போவோம். அவன் அப்பதான் வெளியே வரான். கட்டப்பட்டு ஸ்கிராச் பண்ணி அந்த பொண்ணை பார்க்கறதுக்காண்டி வந்து பார்த்தானா அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல. அப்பதான் கவனிக்க அவன் விட்ட ஏரோப்ளேன் இங்கே தான் கிடக்கு. அதை அப்படியே தூக்கி வீசிட்டான். ஏரோப்ளேன் காட்டாடி பேப்பரு நேராக இதுக்கு முன்னாடி வீசின எல்லா பேப்பராக அங்கே போய் கிடந்துச்சு. திடீர்னு பார்த்தா எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சு. உயிர் வந்து எல்லாமே சுழல ஆரம்பிச்சிச்சு. சுழந்தது ஹீரோவை நோக்கி ஹீரோ பிடிச்சி இழுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஹீரோக்கு விருப்பமே இது எங்கடா நீ பிடிச்சி கொண்டு போகுது சொல்லி ஹீரோ அங்கே தப்பிக்க முயற்சி பண்ணுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோனியும் அந்த ஏரோப்ளேன் கூப்பிடா போயிடுச்சு. ஹீரோனி அந்த ஏரோப்ளேனை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி அவளும் ஓடி வந்தா. ஏரோப்ளேனை ஃபாலோ பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா. ஹீரோவை வலுக்கட்டாயமாக பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துச்சு. அந்த பேப்பர் ஏரோப்ளேன் ஒரு ட்ரெயின்குள்ளே போச்சு. ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணி ட்ரெயின்குள்ளே போனான். ஹீரோவை வலுக்கட்டாயமாக ஒரு ட்ரெயினில் ஏற்றி விட்டுச்சு. பக்கத்தில் உட்காந்துருந்த பையன் வித்தியாசமாக பார்க்கான். என்னடா இது வித்தியாசமாக இருக்கு, என்னது இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா அந்த பையன் கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டாப்பில் நின்றுச்சு. ஹீரோனி வெளியே வந்து நின்னா. அதுக்கப்புறம் அந்த ஏரோப்ளேன் கிட்ட ஏதோ அசைவு இருக்கா பார்த்தா. ஆனால் அசையில நான் எதுக்கு நீ கூட்டு வந்த மாதிரி பார்க்கா. அந்த பார்த்து நிறைய ஏரோப்ளேன் பேப்பர் பறந்து கீழே வருது. ஹீரோயின் திரும்பி பார்த்தா. அங்க ஹீரோ நின்னா. ஹீரோவும் ஹீரோனியே பார்த்தான். அப்புறம் என்ன, காதல் ஒன்று சேர்ந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.